வெல்கம் டு ஒன் அமைச்சவாய் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலில் பார்க்கும்போது ஒரு 2 ஏக்கர் 16 சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த லேண்டு எல்லாமே விற்பனைகிற லேண்டு தாங்க. சூப்பரான லேண்டு, நல்லா வாஸ்துக்காகவே அந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், சனிமொழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி பறிச்சுங்க, அதில் ஒரு படுதா போட்டுங்க, போர் தண்ணி வந்து இந்த குழியில் விட்டுங்க. இதுலேருந்து வந்து ஒரு மோட்டர் போட்டிருக்காங்க. இந்த மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து ட்ரிப்பு போட்டு இந்த காடு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு லேண்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல குடியிருப்பு பகுதியிலே இந்த லேண்டு அமைச்சிருக்கு. சுற்றிலுமே ஃபுல்லாக வீடுங்க இருக்குது பாருங்கள். இந்த மோட்டர் வந்து இந்த குழிக்குள்ளே போட்டிருக்காங்க. இது வந்து நீர்மூழ்கி மோட்ரு. இதில் தண்ணி எடுத்து இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு கிணறு கிடையாதுங்க. பாருங்கள், இந்த தோட்டத்து ஒரு ஈபி லைனு, கிணறு கிடையாது, போர் மட்டும்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. பாருங்கள், இடம் பாரு நல்லா வாஸ்து வந்து குபேரமலை கொஞ்சம் ஹைட்டாகவும் சனிமலை கொஞ்சம் தாழ்ந்து இருக்குங்க. அதே மாதிரி இடம் பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா குபேரமலைக்கு பக்கமாக அந்த வீடு அமைச்சிருக்கேன். அந்த தோட்டத்தில் உள்ள போர் தான் இப்போ பார்த்தீங்களா, இந்த தோட்டத்தில் உள்ள போருங்க. அதில் பிறகு ட்ரிப்பு போட்டிருக்கேன். இந்த ஒரு 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை வந்து இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க. அதனால் வந்து இந்த பழைய போருங்க இது. அப்போ போர் போட ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தா மீடியமாக தண்ணி இருக்குங்க. ட்ரிப்பு போட்டு பாய்க்கிற அளவுக்கு இதில் தண்ணி இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நாம் இடம்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு போருங்க, நல்ல ஒரு பாயிண்ட்டாக பார்த்து இன்னும் ஒரு போர் அடிச்சுக்கிட்டே போதுங்க. சூப்பராக இருக்கும் இடம். இது பண்ணை வீட்டோடய அமைஞ்சிருக்கு. அட்டை வீடுங்க, நல்லா நீட்டான அட்டை வீடு இருக்குது. பாத்ரூம் வசதியோடு உங்களுக்கு இருக்குது. இடம் பாருங்கள், ஒரு 2.5 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோ வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள். தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குன்னு அப்போ தான் தெரியும். பாருங்கள், தோட்டத்தில் இருக்கிற வீடு தாங்க. வீடு பக்கத்தில் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இடம் பாருங்கள், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நல்லாயிருக்கும், நல்லா வாஸ்துனாவே நீட்டாக இருக்கும் இந்த லேண்டு. உங்களுக்கு வந்து இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது நம்ம சேலம் மாவட்டம் தம்மம்பட்டிக்கு அருகிலே இருக்குங்க. அதேமாதிரி வந்து ரோட்டில் வந்து பஞ்சாயத்து தாசிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 250 மீட்டர் தாங்க. நல்ல அகலமான மண் சாலை வசதிங்க. அதில் ராரி எல்லாமே காட்டுக்கு நீட்டாக போகலாம் வரலாம். அப்புறம் பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். இடம் நல்லா இருக்குங்க. நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்கும். பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்றுங்க. இந்த செட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் வசதி இருக்குங்க. நல்லாயிருக்கு, இடம் நல்லாயிருக்கும். எல்லாம் வீடுலாம் கொஞ்சம் அப்படியே பூச்செடிங்கெலாம் வச்சுருக்காங்க. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காந்து பேசும்போது சிறிதளவு குறை வாய்ப்பு இருக்குது. தடம் சொன்னாலிங்களா பாருங்கள், இந்த தடம் தான் அகலமான தடம். தார்சாலேருந்து கரெக்டாக ஒரு பஞ்சாயத்து தார்சாலேருந்து ஒரு 250 மீட்டர் தாங்க. பாருங்கள், இந்த தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. நல்ல காப்பில் உள்ள மாமரம் ஒன்று இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு 10 தென்னை மரம் இருக்கும் அந்த லேண்ட்லேயே. பாத்ரூம் வேலை இருக்குது. இது தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே பாத்ரூம், குளிக்கிற ரூம்பு, டாய்லெட்டு எல்லாமே இருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும் பாருங்கள். வீடு பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள வீடு தாங்க. வீடும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற இது களை மாதிரி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆடு மாடு கட்டுற மாதிரி நல்லா செட்டு போட்டு முன்னாடி பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் ஓப்பனாக விட்டுருக்காங்க பாருங்கள். வீடுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு. இடம் நல்லாயிருக்கும். நல்ல லேண்டு, மிஸ் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.